கண்ணியமானவர்களே, உத்தரப்பிரதேசில் கபரை தோண்டிய போது அந்த கபருக்குள் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, உத்தரப்பிரதேசத்துல ஒரு முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய, முஸ்லிம் மக்கள் தொகையை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஆக்ரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெண்மணி வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த பெண்மணியை அடக்கம் செய்யும் போது அந்த பெண்மணியினுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி கபரை தோண்டிய போது மொத்தம் அந்த பெண்மணிக்கென்றே ஒரு 13 கபர்கள் தோண்டியிருக்காங்க. அந்த 13 கபறுகளிலேயுமே பாறைகள் இருந்திருக்கின்றது. இன்னும் அந்த கபரை தோண்ட தோண்ட பாம்புகள் அந்த கபருக்குள் வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட என்ன நிகழ்வு நடந்துச்சு, அந்த பெண்மணி என்ன பாவம் செஞ்சாங்க, அந்த பெண்மணியை கடைசியில் எப்படி அடக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்திகளை இந்த ஒரு காணொலியில் முழுமையான பார்ப்போம். இன்னும் இந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான முஸ்லிம் மக்களிடையே பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நிகழ்வானது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெண்மணி உத்தரப்பிரதேசத்துல ஆக்ரா அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஆக்ரா அப்படிங்கிற ஊர்ல முஸ்லிம் மக்கள் தொகை அதிகமான முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊர்ல ஒரு பெண்மணி 35 வயதுள்ள பெண்மணி வஃபாத் ஆகிடுறாங்க. வஃபாத் ஆன பிறகு அந்த மஸ்ஜிதுக்குட்பட்ட அந்த கபர் தோண்டக்கூடியவர்களுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. இது போன்ற ஒரு 35 வயதான ஒரு பெண்மணி வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு 6 அடி நீளமுள்ள ஒரு குழியை தோண்டுங்க, கபர் குழியை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த குழி தோண்டக்கூடியவர்கள்ட்டையுமே. அந்த குழி தோண்டக்கூடிய இருவர் போயிட்டு அந்த மஸ்ஜிதுக்குட்பட்ட கபூரில் குழியை தோன்றாங்க, கபரு குழியை தோன்றாங்க. தோண்டும் பொழுது ஒரு குழியை தோண்டும் பொழுது 2 அடிக்கு கீழேயே பாறாங்கல் அந்த கபரு முழுக்க இருக்கின்றது. ஒரு பெரிய பாறாங்கல்லா கீழே குத்த அந்த பாறாங்கல்லும் உடைவது கிடையாது. அதனால சரி அந்த இதை மூடிட்டு நம்ம வேற குழியை தோண்டுவோம் அப்படின்னு வேற குழிகளை தோண்ட போயிருக்காங்க. வேற குழிகளை தோண்டும் பொழுது 3 அடிக்கு கீழே ஒரு மிகப்பெரிய பாம்பு அங்கே அந்த கபருக்குள்ள சுத்தி கொண்டு இருக்குது. சரி, அந்த பாம்பை மேலே தூக்கி போட்டுட்டு நம்ம அப்படியே தோண்டுவோம் அப்படின்னு அந்த பாம்பை மேலே எடுத்து வீசிடுறாங்க. வீசிய பிறகு பார்க்குறாங்க திரும்பவும் அந்த கபருக்குள்ள இன்னொரு பாம்பு. சரி, இந்த குழியும் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியை மூடிட்டு இன்னொரு குழி தோண்டுவதற்காக வேண்டி போறாங்க. அந்த குழியை தோண்டும் பொழுது அந்த குழியிலிருந்து இரத்தங்களாக இன்னும் தேள்களாக வருது. அந்த தேள்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு 10-15 தேள் ஒரு கபருக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், அது போன்ற அந்த குழியை தோண்ட தேள்கள் அதிகமாக அந்த மண்ணுக்குள்ள இருந்தே வருது. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சரி இன்னொரு குழியை தோண்டுவோம் அப்படின்னு 4ஆவதாக ஒரு குழியை தோன்றாங்க. தோண்டும் பொழுது இதுதான் ஃபைனல் குழி அப்படின்னு ஒரு குழியை தோண்டும் பொழுது அந்த குழியிலிருந்து எலும்புகள், ஏற்கனவே புதைக்கப்பட்டவர்களினுடைய இது வந்துச்சு. ஏற்கனவே புதைக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவர்களினுடைய எலும்புகள், இன்னும் அவர்களினுடைய எலும்புகள் எப்படி இருந்துச்சுன்னா கருவப்பட்ட நிலையில, இப்போ நெருப்பை வச்சு அந்த எலும்புகளை எரிச்சா எப்படி இருக்கும், அது போன்ற எலும்புகள் எரிந்த நிலையில அந்த கபர் இருக்குது. இங்கே வேதனை அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கபரை தோன்றாங்க. இன்னொரு கபரை தோன்றுனா அந்த கபருல இரத்தங்கள் வருகின்றது. இப்படியே ஒவ்வொரு கபராக தோண்டி கடைசியில் ஒரு கபரை தோன்றாங்க. தோண்டிய போதும் இது போன்ற நிகழ்வு நடக்குது. பிறகு ஹஸ்ரத்திடம் போறாங்க. அந்த பெண்மணியினுடைய மக்கள், அந்த பெண்மணியினுடைய குடும்பத்தார்கள் ஹஸ்ரத்திட்ட போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத், இது போன்று என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவியர் வஃபாத் ஆயிட்டாங்க. 35 வயதுள்ள என்னுடைய மனைவியர் வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னும் அந்த பெற்றோர் சொல்றாங்க என்னுடைய பிள்ளை வஃபாத் ஆயிட்டாங்க. அவர்களுக்கு குழி தோண்டலாம், அவர்களுக்கு கபர் குழி தோண்டலாம் அப்படின்னு போனா எல்லா கபர்லையுமே இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அங்கே உள்ள ஹஸ்ரத்திட்ட கேட்குறாங்க. ஹஸ்ரத் அவங்களும் சொல்றாங்க, இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது இப்போதான் முதல்ல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திலும் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. ஒரு மனிதன் அடக்கம் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யும் பொழுது சிரிச்சாங்க. அடக்கம் செய்து முடித்து விட்டு வரும்போது அழுதாங்க. ஏன்னு நபி அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், நீங்க கபருக்குள்ள ஒரு மனிதனை அடக்கம் செய்யும் போது சிரிச்சிங்க, பிறகு
கபரை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த மனிதனை அடக்கம் செய்து விட்டு வரும்போது அழுதி நிலை காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏன் சிரித்தேன் அப்படின்னா, அல்லாஹ்விடம் இந்த ஒரு மனிதர் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு நிம்மதியில நான் சிரிச்சேன். அல்லாஹ்விடத்துல போறாரு அப்படின்னு. பிறகு இந்த கபரை தோண்டி விட்டு நான் வரும் பொழுது ஏன் அழுதன்னா, அந்த மனிதனுக்கு வேதனை கொடுக்கப்பட ஆரம்பித்து விட்டது. அந்த மனிதனை தண்டிப்பதற்கு மலக்குமார்கள் ஆரம்பித்துட்டாங்க. அந்த மனிதன் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மனிதனுக்கு தண்டனை வழங்கப்படுது. அந்த தண்டனையின் காரணமாக அந்த மனிதன் சப்தமிடுகிறார், கத்துகிறார், வழியில் தாங்க முடியாமல் துடிக்கிறார். அதை என்னுடைய காதால் நான் கேட்டதினால் எனக்கு கவலையாகிவிட்டது, அதனால அழுதேன், அந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேடினேன் அப்படின்னு சொன்னாங்க. இது போன்றுதான் இப்போ இந்த பெண்மணியினுடைய கபரை தோண்டும் பொழுது, இந்த பெண்மணி எல்லா கபர்லையும் இது போன்ற நிகழ்வு நடக்குதுன்னா, இந்த பெண்மணி பாவம் செஞ்சுட்டாங்க. இந்த பெண்மணி அதிகமாக பாவம் செய்தவர்களாக இருந்துட்டாங்க போல உலகத்தில் வாழும் பொழுது. இந்த பெண்மணிக்காக அதிகமாக நானும் துஆ செய்கிறேன். நீங்களும் இந்த பெண்மணிக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னும் அந்த ஹஸ்ரத் அவங்க ஒரு கஃபாராவுன்னு சொல்லி தர்றாங்க. இந்தந்த முறையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு, இந்தந்த அமல்களெல்லாம் செஞ்சுட்டு பிறகு இந்த பெண்மணியை போய் நீங்கள் அடக்கம் செய்யுங்க. அல்லாஹ் தாலாவினுடைய தண்டனையிலிருந்து அந்த பெண்மணி பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு ஒரு குழி தோன்றப்படுது. அந்த குழியிலே, அந்த கபூர் குழியிலேயே இந்த பெண்மணியை அடக்கம் செய்கிறாங்க. அந்த ஹஸ்ரத் சொன்னதை போன்ற அமல்லாம் செஞ்சுட்டு பிறகு அந்த கபரை விட்டு வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஹசரத் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, முல்க் சூரா அதிகமாக ஓதுங்க, இன்னும் யாசின் சூரா அந்த பெண்மணியினுடைய கபரு அருகாமையிலிருந்து ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம்தான், இந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்து வருகின்றது. ஏன்னா இது அபூர்வமான ஒன்று. இதுவரையும் இந்த மாதிரி யாருக்கும் நடந்தது கிடையாது. இதுதான் புதுசு. ஏன்னு கேட்டால் அந்த பெண்மணி அவ்வளோ பாவம் செஞ்சுருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அல்லாஹ் தாலா ஒரு கபூரில் கூட அந்த பெண்மணியை அனுமதிக்க மாட்டான். ஏன் அனுமதிக்க மாட்டான் அப்படின்னா, அந்த பெண்மணி உலகத்தில் செய்த சிறு சிறு பாவங்களாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த ஒரு வேதனை அல்லாஹ் தாலா நம் யாருக்கும் தந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வேதனையை தரக்கூடிய அளவிற்கு கூட நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அது போன்று நடக்கக்கூடாது. நாம் நல்ல அமல்கள் செஞ்சு நபி ரசூல் சொன்ன, இன்னும் அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை நாம் பாதுகாத்து அவங்க சொன்ன அமல்களை செஞ்சு நாமும் அல்லாஹ்விற்கு பிடித்த அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை உடனுக்குடன் இன்னும் உண்மையாக ஆதாரத்தோடு தெரிந்து கொள்ள நம்மினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.